அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஃப்தார் ரெசிபியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் சமோசா செய்ய போகிறேன். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் தான் சமோசா. யாருமே சமோசா விருப்பம் இல்லாதாக்கள் ஈர்க்கவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி சமோசா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இது கீமாவை செஞ்சுக்கொள்வோம். ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு கொஞ்சம் நான் கார்லிக் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஆயிலில் ரா ஸ்மெல் போக்காட்டி கொஞ்சம் வதக்கிக்கொள்கிறேன். அதுக்கு ஒரு பேலிவையும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் வதக்கிக்கொள்கிறேன். இப்போ இது லைட்டாக வதங்கி வரக்குள்ள ஒரு பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் வதக்கிக்கொள்கிறேன். இந்த சமோசாவுக்கு ட்ரை கீமா ஒன்று தான் வேணும். ஸோ அதனால் நான் இது சிக்கன் மட்டுமே யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய 2-3 பிஞ்ச் டர்மரிக் பவுடர். இப்போ இது திரும்ப கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இப்போ நான் இதுக்கு க்ரீன் சில்லி 2-3 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கொள்வோம். இது கொஞ்சம் வதங்கி வரக்குள்ளே பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளும். அதுக்கு பிறகு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வதங்க விட்டு எடுத்துக்கொள்வோம். லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இப்படித்தான் நிற்கும். இப்போ நான் இதுக்கு 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து அதை பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு லைட்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணணும். இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போய்த்து நல்லா கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு. ஸோ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் திரும்ப லிட்டால் க்ளோஸ் பண்ணி இதை கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு விடணும். அதுக்கு பிறகு இப்படித்தான் நிற்கும். இது ஒரு ட்ரை கீமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டா எங்களோட கீமா ரெடி ஆகிடும். இப்போ எங்கள்கிட்ட கீமா ரெடி. இன்றைக்கி நான் சமோசா செய்கிறதுக்கு ஃப்ரோசன் சமோசா ஷீட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இது ஹோம்மேட் இல்லை. பட் சில இடத்துல எடுத்தால் இது ஒழுங்காக மடியாது. ஆனால் இது நான் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் தான் எடுத்தேன். ஸோ இந்த ஷீட் நல்லா ஐக்குது, நல்லா மடியுது, நல்ல ஷீட் ஆயிக்குது. ஸோ அதனால தான் நான் இதில் செய்வோம்னு எடுத்தேன். இந்த பாருங்கள், இது நல்லா மடிஞ்சு வருது. சில இடத்துல எடுத்தால் வெடிச்சு போகும். இந்த ஃப்ரோசன் ஷீட்ஸ் பரவாயில்லை, இது நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதில் தான் இன்றைக்கி சமோசாவை ஃபில் பண்ணி செஞ்சு கொள்ள போகிறேன். இப்போ இதில் ஒரு ஷீட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இது ஒரு பாக்கெட் ஒன்று மாதிரி நான் செஞ்சு கொள்ள போகிறேன். பழைய காலத்தில் கடைகளுக்கு போனால் அவங்க இப்படி தான் சுருள் சுற்றி தான் எல்லா திங்ஸும் போட்டு தருவாங்க. இப்போ மாதிரி அந்த நேரத்தில் டிஷ்யூ பேக் ஈக்கல்ல தானே, அந்த சுருள் ஒன்று தான் இது. நாங்கள் பீச்லலாம் போனால் சுண்டல் தருவாங்களே, அந்த சுருள் தான் இது. அந்த மாதிரி ஒரு சுருள் ஒன்று சுற்றி இதை அப்படியே கீழே வச்சுக்கொள்ளணும். இதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு தான் மடிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இதை மடிச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நான் இதுக்கு எப்பயுமே செய்கிற மாதிரி ஒரு பசை ஒன்று கரைச்சி வச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி அப்படியே இதை பேஸ்ட் பண்ணி கொண்டா சமோசா ரெடி. உண்மைக்குமே இந்த ஃப்ரோசன் ஷீட் எங்களுக்கும் கூட செஞ்சு வைக்கலாம். நான் இந்த தடவை அதை காட்டலை இன்னும். அது செஞ்சு வச்சுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக செய்கிற இஃப்தார் ரெசிபியோடு தான் இது. ஒரு 1 ஹவரும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு சுருள் ஒன்று செஞ்சுக்கோங்க. அதில் மிச்சமாக கீமா வச்ச வேணும், லைட்டாக வச்சுக்கோங்க. கீமா மிச்சமாக வச்சா இதை ஃபோல்ட் பண்ண கஷ்டம். அப்போ எல்லாமே வெடித்து போய்த்துரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அளவு கீமா வச்சு அதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நாங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கொள்வோம்.
திரும்ப அந்த பசையால் கொஞ்சம் அப்ளை பண்ணி அப்படியே இதை பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். சமோசா ரெடி. உனக்குமே இந்த சமோசான்ற ஃபுட் ஐட்டம் வந்து நல்ல மைந்தத்துக்கு அது வந்து 100% ஆயிலி டிஷ். ஸோ அதை வந்து மிச்சமே நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா லைட்டாக அவங்களுக்கு எப்போயுமே தேவைன்ற ஒரு நேரத்துக்கு வந்துச்சுன்னா மட்டும் இந்த சமோசாவை செஞ்சுக்கோங்க. இல்லாட்டி இது வந்து 100% ஆயில் ஃபுட்டுன்றதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சமோசா வந்து அவ்வளவு நல்ல ஃபுட் வந்து இல்லை. இந்த ஷீட்ஸும் வந்து ஃப்ரோசன் ஷீட்ஸும் வந்து ஆயிலில் சும்மா நல்லா அப்படியே கள்ளம் கொண்டு போகிற மாதிரி எல்லா ஆயிலையுமே குடிச்சிடும். ஸோ நான் வந்து இந்த சமோசா வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிருந்ததுக்கு நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இது வந்து ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் சமோசா இல்லாட்டி அன்றைக்கி பார்ட்டியே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு எல்லா கண்ட்ரிலையும் வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிலையுமே ஃபேமஸ் ஆகிக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபுட் வந்து சமோசா தான். யாருக்கும் தெரியாதவங்க யாருமே வைக்க மாட்டாங்க. இந்த சமோசாவை நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டேன் பாருங்கள். நான் இப்போ இந்த மாதிரி எல்லாமே நான் ஃபோல்ட் பண்ணி செஞ்சிட்டேன். இப்போ இந்த பேக்கெட்டில் 20 ஷீட்ஸ் செஞ்சு நான் அதில் எனக்கு தேவையான கணக்கை எடுத்து செஞ்சு கொண்டேன். இப்போ ஆயிலை நல்லா ஹீட்டாக ஒட்டிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினோடனே இந்த சமோசாவை போட்டு இது அங்கனுக்கே இந்த டக்குன்னு பெரட்டி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு இருந்தோமோ அப்படியே ஃபுல்லாகவே ரோஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் அப்படியே அந்த டக்குன்னு போடணும். லைட்டாக பார்க்கணும். லைட்டாக ஃப்ரை ஆகி வரப்போகல மறுபக்கத்துக்கு ஒரே பெரட்டு அதுலேயும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரப்போகல அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இது வந்து சும்மா ஜொலியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஃப்ரோசன் ஷீட் வாங்குகிற சுட்டி. ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரோசன் ஷீட் வாங்க போகல கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, நல்ல ஷீட்ஸான்னு சொல்லி. அங்கே தான் விஷயமிக்கி. அப்படி இல்லாட்டி ஹோம்மேட் ஷீட் செஞ்சு கொள்ளிருந்தா மிச்சமே நல்ல. இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி கொண்டேன். இந்த மாதிரி நான் மற்ற சமோசா எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிச்சம் ஃப்ரை பண்ண போனால் அப்படியே எல்லாம் ரோஸ் ஆகிடும். ஓகே, இந்த சமோசா எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸியான வெரி சிம்பிளான குயிக் ரெசிபியான சமோசா ரெடியாக விரிச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஃப்ரோசன் ஷீட்ஸ் எங்களையால் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி கீமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை கீமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இந்த சமோசாவில் நல்ல முறுமுறுன்னு இருக்கும் போல் விளங்குது, நல்ல கிறிஸ்பி ஆகிக்குது. நீங்களும் நல்ல ஃப்ரோசன் ஷீட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக்.